ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிமுலேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிமுலேட்டர் கோச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம். அதாவது பஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை விட சூப்பராக ஒரு ரியலிஸ்டிக்கான கேம், அதாவது பஸ்ஸை நம்ம ஸ்பீடாக ஓட்டி சப்போஸ் பஸ் ஏதாவது விபத்துக்கு ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்னால் ரியல் லைஃப்பில் இறந்துருவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயும் நம்ம ஸ்பீடாக ஓட்டி பஸ்ஸு கீழே கவுந்துச்சுன்னா உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸே இறந்துருவாங்க. ஆனால் நம்ம முன்னாடி வரையான கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. என்னதான் பஸ்ஸை போட்டு உடச்சே போட்டாலுமே பேசஞ்சர்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி தான் அதை உருவாக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி விளையாட போகிறதில்ல. அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 3rd லெவலில் இருக்கோம். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக வந்து கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தூரமாக நிறைய கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்ஃபீட்ஸ் பிடிஎஸ், அதாவது அந்த கம்பெனியோட நேம், அந்த பஸ்ஸை உருவாக்கின கம்பெனியோட நேம் மட்டும்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே கொஞ்சம் விளையாடி கியர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகணுன்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் கியர் வச்சுருக்கேன், ஸ்டேரிங்ஸ் தான் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி நம்ம டிராஃபிக் சிக்னலை மதிக்காமல் போனால் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும். அதுவே அந்த கேமில் அந்த மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாமல் கியர் 2ல் வச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா பஸ் நல்லா ஸ்பீடாகவே போகுது. நம்ம 2ல் தான் வச்சுருக்கோம் கியரை, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் நல்லாவே ஸ்பீடாக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான், இதுவும் அமெரிக்கா தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரொட்டேட்டிங் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம். இதை மதிக்காமல் போனோன்னா அபராதம். அமெரிக்காவில் இந்த மாதிரி தான். அதே மாதிரி அந்த பஸ்ஸு நம்ம முதல்ல விளையாடணும் பார்த்திங்களா, அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, அது வந்து ஃபோல் ரோட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவர் பண்ணிடும். இது அந்த மாதிரி கிடையாது. ஓகே, இப்போது பிரேக்கை போட்டாச்சு. ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணலாம். இவங்க ஒரு டோரில் வரதே பெருசு. ஆஹா, ஏண்டி இங்கே தானே வந்தேன், அப்படியே ஏறி இருக்கனால 200 டோர் ஓப்பன் பண்ண உடனே அங்கே போய் ஏறுது. சரி ஓகே, இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ இதில் போக அச்சோ டேஞ்சர் சுச்சுவேஷன். இந்த மாதிரி நம்ம பண்ணால் கூட அந்த பண்ணால் உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் இறந்து போயிடுவாங்க. அதை நம்ம திருப்பி ரீஃபில் பண்ணி ஆகணும். இருங்க கொஞ்சம் நேரம். அப்பாடி, இப்போ அப்படியே பொறுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியராக எடுக்கணும். நம்ம அச்சோ கிளவா நான் பேயே கேண்டா முன்னாடி தொலைச்சேன். எங்கள் பேசஞ்சர்ஸ் வேறு கம்மியாகிட்டே போகிறாங்கங்க. அப்படியே நாயே ஒழுங்காக தள்ளி போடா. இது பார்த்தா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக. அச்சோ தெரியாமல் 4th கியர் தப்பாக போட்டேங்க. ஏன்னா இது வந்து ஒரு கியராக தான் போகணும். நம்ம ஆசைப்பட்டு 1st கியர் 5th கியர் போகணும். போச்சு. பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே இங்கே இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டோர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டோர் ஓப்பன் பண்ணுறேன்னா அதுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள். 5x P, அதாவது 5 பேசஞ்சர்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் செய்வாங்க. எத்தனை பேசஞ்சர்ஸ் ஆகிறாங்களோ அத்தனை 5P வந்து பார்த்திங்கன்னா 5x P குறையும். சூப்பர். சரி ஓகே, இப்போ ஹார்ன் அடிச்சுட்டே போகலாம். பேம்பர். ஆஹா, இங்கே வேறு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டிருக்கானுங்களே. அப்படி சிக்னல் போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம பார்த்து இதாக போகணும். ஹார்ன் அடிச்சுட்டே போ. டே பார்த்து போடா. அச்சோ சப்பா, நல்ல வேலை. இந்த மாதிரி கேம் தாங்க. ஒரு பஸ்ஸு யாராவது இப்போ ஓட்டுறாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி கேமில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் அவங்க ரியல் பஸ்ஸே ஓட்டுவாங்க. அதுக்கு இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடணும் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பீடாக போகலாம், பஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட பஸ்ஸில் இறந்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் யாராவது பஸ் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம். சரி ஓகே, இந்த கேமுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிமுலேட்டர் 1. இதே மாதிரி அல்ட்ரா சூப்பராக, இதை விட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம். அது நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிமுலேட்டர் கோச், அது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்கு இதே மாதிரி பஸ்ஸு இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமுலேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதோட சூப்பராக இருக்கும். இது எப்படின்னா, பேசஞ்சர்ஸ் பஸ்ஸுக்குள்ளே ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் இருக்கான் பார்த்திங்களா, டிரைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்குவான், டிக்கெட் காசு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் 2, அது வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு போட்டிருக்கோம். செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அந்த கேம் நம்ம விளையாடினா சூப்பராகவே இருந்திருக்கும். நம்ம 6 பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன போகலாம்? ஓகே, 4th ரவுண்டா? 4 பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போகணும் இந்த தடவை. ஓகே,
இப்போ தான் காலங்காத்தால விடியுதே, நம்ம பொசிஷன் மாற்றிக்கலாம். இது அழகாக இருக்குது. இந்த மாதிரி இதில் திருப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா முடியுது டிக்கெட். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல சிமுலேட்டர் 2 ஒன்று இருக்குன்னு, அதில் இந்த மாதிரி தான் நம்ம திரும்பி டிக்கெட் வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு பேசஞ்சர்ஸுமே நம்ம திரும்பி திரும்பி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அது ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. சரி ஓகே, நம்ம இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருப்போம். நடந்துட்டாங்க. சரி ஓகே, இப்போது நம்ம பஸ்ஸை ஓட்டலாம். இப்போ தான் ரொம்பவே பார்த்து ஓட்டணும். ஏன்னா நம்மகிட்ட 8 பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஒரு பேசஞ்சர் கூட நம்ம சாவி அடிக்கக்கூடாது. நம்ம 3rd கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா போகலாங்க. ஏன்னா அதுதான் நல்ல இது இருக்கும். அச்சோ ஏ நல்லவே நம்ம டிராஃபிக் சிக்னலை மதிச்சிருக்கோம். இப்போ இந்த கியரில் போகலாமா? டே தம்பி 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 அச்சோ, நல்ல வேலை. இது வேறு வைப்பர் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்பீட் லெவலில் வச்சுக்கலாம். நம்ம இந்த பக்கம் தாங்க போகணும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போயிடலாம். இந்த கேமில் கொஞ்சம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல்லனா இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. கேம் ரொம்ப சூப்பர், இதை விட கேவலமாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. வாங்கடா 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 படி. இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போது அடே என்னடா இது வேறு போட்டு விட்டானுங்கடா. சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியருக்கு மாற்றி பிரிட்ஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறணுமா? சூப்பர். நினச்சேன்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர், அதாவது செகண்ட்லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 4th கியருக்கு போனேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க. ஒரு கியராவது போனோம். போட டிராஃபிக் லைட் மதிக்கல, அது வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ டிராஃபிக் லைட் மதிக்கலைன்னா பேசஞ்சர் இருப்பாங்க. 18 பேசஞ்சர் இருந்தாங்க, இப்போ 17 தான் இருக்காங்க. டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காததுனால. நல்லா பண்ணுறீங்கடா, என்னமோ பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீடாக போகிறோமோ? கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாமா? இல்லை 5th கியர் தான் இருக்குல்ல, அது வரைக்கும் போகலாம். 6th வரை இருக்கா? சூப்பர். 6th கியர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கேன்டா. எவனு ஸ்டாப் பண்ண முடியாதுடா. நான் மின்னல் வேகத்தில் போவேன்டா. ஐயோ, இதுக்கு தான் ரொம்ப ஸ்பீடாக இந்த பிரிட்ஜு இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போக வேணாங்க. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் சனியனே என்னங்க அவன் இப்படி வரான். சரி போய் தொலை. ஐயோ, இந்த மாதிரி போனால் எனக்கு தானே ஆபத்து. என்னடா வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்ட் வேறு பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவருங்களாம் பண்ண மாட்டானுங்க, நம்ம தான் வரணும். நான் கட்டு டேய் என்னடா இது? ஓகே, இப்போ பிரேக்கை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு கியருக்கு போகலாம். ஐயோ சப்பா, இப்போ வேறு ரொம்ப இதுவாகிடுச்சுங்க. என்னங்க இந்த அமெரிக்காவில் இந்த மாதிரி பண்ணுறானுங்க. இப்போது எனக்கு வந்துட்டு ரெட் சிக்னல் போட்டானா, இப்போ இந்த மாதிரி தாங்க ரெட் சிக்னல் போனோம். அப்போ தாங்க வரமாட்டானுங்க அவங்க. பிரிட்ஜு இறக்கத்துலேருந்து ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்குன்னு வரான் லூஸ் மாதிரி. அவன் அவ்வளோ ஸ்பீடாக வரானே. அவன் ரெட் சிக்னல் போட்டிருக்கணும், ஆனால் அவன் கேட்கல போல இருக்கு என்ன மாதிரி. அதனால தான் போய் அடிச்சுட்டாங்க. அதான் இது வந்து பார்த்தா நல்ல இது, நம்ம ஒழுங்காக போகணும். ரியல் லைஃப் மாதிரியாக நம்ம கொஞ்சம் இது பண்ணணும் கூட பேசஞ்சர்ஸ் எடுத்துருவாங்க. அதனால் நம்ம பார்த்து தான் போகணும். நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கலன்னா நமக்கு தான் தொல்லை. ஏன்னா நம்ம நிறையவே பேசஞ்சர்ஸ் எடுக்கணும். 2 கதை மட்டும் தாங்க இப்போ தரப்போம். அடப்பாவி மூடுறாத. சரி ஓகே, மூட முடியாது. என்னங்க இவன் இந்த 11 மூவியில் வருவாங்களே அந்த மாதிரி பேய் மாதிரி வராங்க. இது ஒன்று போகலாம். சூப்பர். வாங்க 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 போய் உட்காந்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோரை எடுக்காமல் கூட, டோரை சாத்தாமல் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதுவும் ஆளை, ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அடப்பாவி நிற்க வேண்டியதான். இவனுங்கெல்லாம் வருவானுங்க, நம்ம தான் போகக்கூடாது. இப்போ போகலாங்க. நல்லா ஸ்பீடாக போக வேண்டியதை முறுக்கிட்டு. செகண்ட் கியருக்குமா? என்னடா இது, போங்கடா. செகண்ட் கியருக்கு தாண்டா மாட்டுங்க திருப்பியுமாடா. இதாங்க இந்த கேமில் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ரொம்ப பண்ணுவானுங்க. அச்சோ, தெரியாமல் 4th கியருக்கு போயிட்டேன். 5 பேசஞ்சரா? கஷ்டப்பட்டு எடுத்துட்டா அத்தனை பேசஞ்சர்ஸா. அப்பா, ஒரு செகண்டில் சாகடிச்சிட்டிங்களேடா. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி ஐயோ, சடன் பிரேக் வர போகணுமா? அப்பா, இப்போ ஃபஸ்ட்டு கியருக்கு மாற்றி ரெடியாக இருக்கலாம்.
ஓகே, இப்போது கிளம்பலாம். ஓகே, செகண்ட் கியர் போடு 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 போயிட்டே இரு. சூப்பராக வந்து பார்த்தோன்னா போகணும். இப்போ இந்த பக்கம் டேர்னிங் வர அந்த பஸ்ஸு டிரைவிங் கேம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இடித்தாலுமே அவங்க கேட்க மாட்டானுங்க. இந்த மாதிரி இல்லை. ஓகே, இண்டிகேட்டர்னால் போட்டுக்கணுங்க. அப்போ தான் பின்னாடி வரவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். இல்லைன்னா வந்து நாய் மாதிரி இருப்பான். இந்த எல்லா கேம்லேயுமே என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம இண்டிகேட்டர் போட்டு திருப்புறோம். அந்த நம்ம திருப்பின டேரெக்ஷனுக்கு நம்ம போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, தானாகவே இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம எந்த பக்கமாக போகணும்? இந்த பக்கம் போகணுமா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி விளையாட கேம் எப்படி தெரியுமா? அப்படியே ரோட்டில் ஏரோ மார்க் போக நம்ம எந்த பக்கம் போகணும். ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் போகுது. ஸோ இரு அப்பா, இப்போ போகலாம். பத்திரமா போகணும். திருப்பு 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 திருப்பு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ரோட்டாக வச்சுருக்காங்கங்க. சரி, ஓகே. அப்பா, இப்போ ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ இவன் வேறு இதுக்கு வந்துடுவானோ? அவ்வளோதான். இப்போ நம்ம பேசஞ்சர்ஸை ஏற்றியாச்சு, டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு, கியரை போட்டு போய்கிட்டே இருக்கும். வந்து அவ்வளோதாங்க. நம்ம இந்த ரவுண்ட் வந்து பண்ணால் ஃபினிஷ் பண்ணிட்டு ஓகே, இதோட வந்து பண்ணால் முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து புதுசாக பஸ்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு பஸ்ஸுக்கு வந்து பார்த்தா புதுசாக ஸ்கின்னு வேறு விட்ருக்கானுங்க. ஓகே, எனக்கு இந்த பஸ்ஸே போதும். இதுலேயே வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்குது. நல்லா இருக்குல்ல பஸ்ஸு, அழகாக இருக்குது. இப்போ நம்ம கலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றிருக்கானுங்க. நம்ம இந்த கலரை வச்சுக்கலாம், இல்லை அந்த கலரை வச்சுக்கலாம், எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பர். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதே மாதிரியே ஒரு வீடியோ போடுறேன், செம்மையான வீடியோ. ஓகே, பாய் 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 பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.